ஹாய், நேற்று நம்ம ஒரு டெம்பிளுக்கு நடந்து போனோங்க. எந்த டெம்பிள்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் போகிற பக்தர்களுக்கு ஏதாவது தரலான்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அண்டு போகிற வழியிலேயே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற முனியப்ப சாமியை கும்பிட்டு நம்மளும் அப்படியே கோவிலுக்கு நடந்து போனோங்க. போகிற வழியிலே திராட்சை தந்தாங்க. அண்டு கூல்ட்ரிங்க்ஸ், பருப்பி, வாட்டர் மிலான், பிஸ்கெட் எல்லாமே போகிற வழியில் ஒவ்வொன்றா தந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய பக்தர்கள் போனாங்க. எந்த கோவில்னால் பெருமாநல்லூரில் இருக்கிற கொண்டத்து காளியம்மன் கோவிலில் தாங்க. போகிற வழியிலேயே நிறைய பிரசாதமும் தந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு தான் போனாங்க. நிறையா பேர் சாமி அலங்காரம் செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருந்தாங்க. போகிறதுக்கே 4 hours பக்கம் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே போகிற வழியை ரொம்ப கஷ்டம் எதுவுமே தெரியல. நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்க. நம்ம பாண்டிய நகர் தாண்டணும். போகிற வழியில் அப்படியே ஒவ்வொரு எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். போகிற வழியில் கம்பங்கூழ் தந்தாங்க, அதுவும் குடிச்சிட்டே போனோம். இது எதுக்காக பெருமாநல்லூர் கடைசியாக ரீச் ஆகிட்டோம். அவங்களும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வேண்டுதல் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியலைங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு சிலர் உருவ பொம்மை எடுத்துகிட்டு வராங்க. ஆண் பொம்மை, பெண் பொம்மை, கால் வச்ச மாதிரி நிறைய உருவ பொம்மைகளாட்ட கொண்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. கோவிலுக்கு ரீச் ஆகிட்டேங்க. 4 hours பக்கம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5:30 போல் கிளம்புனோம். பட் 9:45க்கு கோயிலில் ரீச் ஆகிட்டேங்க. அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்ஸ் நிறையாவே இருந்தது. நம்ம கோவிலுக்குள்ளே போனதையுமே சாமி கும்பிட லைன் போயிட்டேங்க. கோவிலில் நைட்டு அந்த 10 o'clock அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. பயங்கரமான கூட்டம். இவங்க இந்த சைடு எல்லாமே கொண்டை இறங்குறதுக்காக இருந்த கூட்டங்க. அது போக சாமி கும்பிட்றதுக்குமே நிறைய கூட்டமெல்லாம் இருந்தது. அந்த வேண்டுதல் வச்சவங்களாம் இங்கே தாங்க அந்த பொம்மையெல்லாம் கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. சாமி அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சி இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். பட் நடந்து போனதுமே நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி எந்த கோவிலுக்கு நடந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வெளியே அந்த பலூன்ஸ் தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. பலூன்ஸ்லாம் பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது கோவிலுக்கு. இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெம்பிள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கூட்டமே பயங்கரமாக இருந்தது. எனக்கு இந்த கோவில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.